இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணதே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணோம். நான் இப்போது ஸ்க்ரீனில் காட்டுற இந்த இமேஜஸை பார்த்தா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு ஸ்ட்ரெயிட்டாகவே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 இமேஜில் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பீங்க. தட்ஸ் த பவர் ஆஃப் பிராண்டிங். பிராண்டுன்னா என்னன்னு டீட்டெயிலாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் அந்த கனெக்டிவிட்டி கிடைக்கும். சும்மா ஒரு ஓவர்வியூ பார்த்தா பிராண்டுன்னு சொல்லி அது ஒரு ஐடியா ஒரு ஃபிலாசபின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ஐடியா ஒரு ஃபிலாசபி அந்த டார்கெட் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய டூல் தான் பிராண்டிங்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் பிராண்டிங்னா என்னன்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. போன வீடியோவில் நான் எனக்கு அதை திரும்ப பார்க்கும்போது கொஞ்சம் உம்முன்னு இருந்து பேசின மாதிரி இருந்து. ஸோ இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக பேசலான் இருக்கேன். பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் பிராண்டிங். ஸோ இப்போ பிராண்டிங்கில் ப்ரைமரியாக யூஸ் ஆகக்கூடிய 4 விஷயங்கள் என்னென்னா லோகோ, டேக்லைன், கலர் தீம், டைப்போகிராஃபி. அண்ட் இது 4மே ப்ரைமரியாக இருந்தாலும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பிராண்ட் ஸ்டோரி. இப்போ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ கேஎஃப்சியை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தால் கேஎஃப்சியை நம்ம யோசித்தாலே நமக்கு அந்த லோகோ ஞாபகம் வரும். அப்படின்னா அந்த ஒரு தாத்தாவோட லோகோ இருக்கும். அது கேஎஃப்சின்னு யோசித்தாலே அந்த ரெட் கலர் வந்து நமக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி அந்த கேஎஃப்சின்னு உள்ள ஃபாண்டு நமக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி இட்ஸ் ஃபிங்கர் லிக்கிங் குட்னு உள்ள அந்த டேக்லைன்னு நமக்கு ஞாபகம் வரும். ஸோ கேஎஃப்சி வந்து அவங்கள வந்து ஒரு மவுத் வாட்டரிங் பிராண்டாக தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்க ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. கேஎஃப்சின்னு நம்ம நினச்சாலே யோசித்தாலே அந்த டேஸ்ட், அந்த டெலிஷியஸ்னஸ் இதெல்லாம் தான் நமக்கு மைண்டில் வரும். ஸோ இந்த 4 பேசிக்கான ப்ரைமரி திங்ஸ் அவங்க டிக் பண்ணியிருந்ததை பார்த்தோம். இப்போ 5வது நான் சொல்லியிருந்தது தான் பிராண்ட் ஸ்டோரி. இப்போ கேஎஃப்சின்னு நம்ம யோசித்தாலே அந்த ஒரு ஓல்டு மேன் அவங்க வந்து அந்த 65 வயசில் அவங்க ரோட்ஸில் இந்த சிக்கன்ஸ் விற்றுட்டு அதுலேருந்து ஒரு பெரிய பிராண்டாகி அவங்க ஒரு மில்லியனரான ஒரு ஸ்டோரி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் இதை கண்டென்ட்டாக எழுதும்போது நான் யோசித்தேன், இந்த ஸ்டோரி எப்படி எனக்கு பிரெயினில் வந்துன்னே எனக்கு தெரியாது. யார் எனக்கு சொல்லி தந்தாங்க, எதை பார்த்து இந்த ஸ்டோரி எனக்கு தெரிஞ்சுன்னே தெரியாது. அவங்க அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக அந்த காலத்திலே பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எனக்கு ஞாபகத்துக்கு நான் வந்து ஸ்கூல் படிக்க டைம், நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்க டைமே கேஎஃப்சின்னு உள்ள ஒரு பிராண்டு நான் கேள்விப்பட்டாச்சு. ஆனால் எங்கள் ஊரில் எங்கேயுமே கேஎஃப்சி கிடையாது. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக சப்கான்ஷியஸ்லி கேஎஃப்சின்னா ஒரு டேஸ்டியஸ்ட் ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்னு உள்ளது நமக்கு மைண்டில் வந்தாச்சு. கேஎஃப்சினாலே டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம எப்போ அது சாப்பிடணும்னு அந்த ஒரு மைண்ட் செட் வந்து சின்ன வயசுலேயே எப்படியோ அவங்க உள்ளால கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது எப்படின்னு எனக்கு தெரியல. அதை பற்றி என்னை ரிசர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போது 2வது நம்ம கேஎஃப்சியோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கேஎஃப்சியோட டார்கெட் ஆடியன்ஸ்னு பார்த்தா அது வந்து ஒரு வைடான டார்கெட் ஆடியன்ஸ், மீனாக நான் வெஜிடேரியன்ஸ். ஸோ இப்போ நம்ம மென்ஷன் பண்ணி இந்த ஃபுட்டின்னு உள்ள டேக்லைனில் உள்ளவங்க எல்லாருமே இந்த டார்கெட் ஆடியன்ஸில் வருவாங்க. கேஎஃப்சியோட ஒரு யூனிக்னஸ் என்னன்னு பார்த்தா எல்லாருக்குமே அதை ஒன் டைம் அது ட்ரை பண்ணணும் ஒரு கியூரியாசிட்டி அவங்க எப்படியோ கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ என் அம்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தாலே ஹோட்டல்ஸில் ரேராக சாப்பிட ஒரு ஆள், ஆனால் அவங்களும் கேஎஃப்சியை ஃபஸ்ட்டு பார்த்தப்போ ட்ரை பண்ணோன்னு அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்தால் அவங்களுக்கு அது பிடிக்கல, அது செகண்டரி. ஆனால் அந்த ஒரு கியூரியாசிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்கிட்டையும் அந்த கியூரியாசிட்டியை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ள பீப்புள் எப்படி கேஎஃப்சி எங்கேயாவது பார்த்தாலும் ஒரு காலாவது போய் ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி ட்ரை பண்ண பிறகு நிறைய பேருக்கு அது பிடிக்கும், சில பேருக்கு அது பிடிக்காது. யாருக்கெல்லாம் அது பிடிக்குதோ அவங்க தான் அந்த பிராண்டோட டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ அந்த ஆடியன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக திரும்பவும் கேஎஃப்சிக்கு போவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கியூரியாசிட்டி, அந்த கியூரியாசிட்டியை வந்து அந்த பிராண்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கியூரியாசிட்டியை வந்து அந்த ஆடியன்ஸை ட்ரைவ் பண்ணி உள்ளால கொண்டு போகும். உள்ளால போனவங்களில் நிறைய பேர் கன்வெர்ட் ஆவாங்க, நிறைய பேர் ஃபேன்ஸ் ஆவாங்க, நிறைய பேர் இக்னோர் பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் இக்னோர் பண்ணுவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் கேஎஃப்சி ட்ரை பண்ணவங்க திரும்பவும் கேஎஃப்சிக்கு போயிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதை இன்னும் நம்ம டீப்பராக பார்த்தா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிராண்டிங் எவ்வளோ பவர்ஃபுல்னு உள்ளதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா இப்போது ஒரு 2 கடை ஒரே இடத்துல இருக்குது. இப்போ கேஎஃப்சி இருக்குது, இன்னொரு சைடில் வந்து என்எஃப்சின்னு நாகர்கோயில் ஃப்ரைட் சிக்கன் ஒன்று இருக்குதுன்னு ஒரு எக்ஸாம்பிளாக எடுப்போம். நம்ம இதை ரெண்டையும் பார்க்கும்போது இப்போது நார்மலாக நாகர்கோயில் ஃப்ரைட் சிக்கன் மேபி அப்படி ஒரு பிராண்ட் இருந்து நம்ம அதை ட்ரை பண்ணி அது நல்லா இருந்திருக்கலாம், அது வேறு. நமக்கு எங்கேன்னு தெரியாது. இப்போ நம்ம சென்னைக்கு ஒரு ரோட் ட்ரிப் போகிறோம், நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் இப்படி ஸ்டாப் பண்ணி இப்படி 2 கடை இருக்குன்னா நமக்கு மைண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம கேஎஃப்சிக்கு தான் போகும். ஏன்னா அது ஒரு ஆத்தென்டிசிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கு. அந்த பிராண்டிங், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்மளை வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ணியாச்சு. அந்த இடத்துல
அந்த இடத்துல அந்த இடத்துல மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள் நம்ம வந்து கேஎஃப்சிக்கு தான் போவோம். ஏன்னா, அதான் நமக்கு பழக்கப்பட்ட பிராண்டா இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் டாபிக் உள்ளால போவோம். பிராண்டிங் வெர்சஸ் மார்க்கெட்டிங். ஸோ இப்ப நெறைய பிராண்ட் ஓனர்ஸுக்கு ஒரு டவுட் இருக்கும். அவங்க வந்து ஒரு பிராண்ட் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து எல்லாமே கரெக்ட்டா பண்ணியிருப்பாங்க. பிராண்டிங் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து லோகோ பண்ணியிருப்பாங்க. டேக்லைன் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் எனக்கு கஸ்டமர்ஸ் வரல. யாருமே எனக்கு கூட கனெக்ட் ஆகல. நான் பிராண்டு கூட கனெக்ட் ஆகலன்னு அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ நீங்க யோசிச்சீங்கன்னா, பிராண்டிங்னு உள்ளது உங்க பிராண்ட உங்க ஆடியன்ஸுக்கு கூட கனெக்ட் பண்ணுது. அப்படின்னா, நீங்களும் நானும் ஒண்ணு தான். எனக்கு ஐடியாலஜியும், உங்க ஐடியாலஜியும் சேம் தான்னு அந்த ஒரு கனெக்ஷன கிரியேட் பண்ண தான் பிராண்டிங். நீங்க வந்து அவங்கள ரீச் அவுட் பண்ணணும்னா, நீங்க மார்க்கெட்டிங் பண்ணணும். நீங்க வந்து அவங்க பார்வைக்கு போனா தான், அவங்க கண்ணு முன்னால நீங்க யாருன்னு தெரிஞ்சா தான், அவங்க உங்க பிராண்டு கிட்ட வருவாங்க. நம்ம டிவில பார்க்க டிவி ஆட்ஸ், YouTubeல பார்க்க ஆட்ஸ், நம்ம ஃபோன்ல, Instagramலலாம் வர ஆட்ஸ், இது எல்லாமே பார்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் தான். ஒவ்வொரு பிராண்டும் அவங்களோட மார்க்கெட்டிங்க்கு, அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸை ரீச் பண்ண தான் இந்த கேம்பெயின்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நிறைய டைம் யோசிக்க முடியும். நமக்கு Instagram ஆகட்டும், நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணாலே நமக்கு பிடிச்சதுமான விஷயங்கள் தான் நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். நமக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ், நம்ம சர்ச் பண்ண விஷயங்கள் எல்லாம் வரும். ஆன்லைன் ஆட்ஸ் எல்லாமே டார்கெட்டடாக தான் இருக்குது. இப்போது நேரம் ஆட்ஸ் டிவியில் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒவ்வொரு சேனலுக்கு ஒவ்வொரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு ஒவ்வொரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. அப்போ இப்போ ஒரு டிவி சீரியல் வருதுன்னா, ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதில் ஆட் வரும். பிரைமர்லி அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட், ஒரு கிரிக்கெட் நடக்குதுன்னா அதுக்கு இப்போ பூஸ்ட்டுக்கு ஆடு, அந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் நமக்கு ஆகும். அப்போ வந்து ஆட்ஸை வந்து அந்த மாதிரி டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சோஷியல் மீடியா வரும்போது ஒரு யூசரோட மொத்த பர்சனல் இன்ஃபோயும் இப்போ ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக் கிட்ட இருக்கு. அப்போ ஒரு பிராண்ட் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த டார்கெட் ஆடியன்ஸை ஈஸியாக செட் பண்ணி விட முடியும். அதனால தான் நம்ம இன்டர்நெட்ல போகும்போது, நம்ம வந்து Facebook உள்ளால போகும்போது, நமக்கு நம்ம சர்ச் பண்ண விஷயங்க, நம்ம பார்த்த விஷயங்க நமக்கு திரும்பவே ஆட் ஆகும். இப்போ ஒரு குயிக் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம டெய்லி பூஸ்ட் வந்து குடிச்சிட்டுருக்கோம். அப்போ நம்ம வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது பூஸ்ட் தான் எடுப்போம். ஒரு சேஞ்சுக்கு திடீர்னு பூஸ்ட் பக்கத்திலேயே இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது புதுசா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு போர்ன்விட்டாவே இருக்கு. ஆனா போர்ன்விட்டா என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது திரும்பவும் அந்த பூஸ்ட் தான் வாங்கிட்டு வருவோம். இதுவே நம்ம டிவிலயோ, நம்ம Instagramலயோ எங்கேயோ போர்ன்விட்டாய பத்தி ஒரு ஆட் வந்து நம்ம பார்க்கிறோம். அந்த ஆட் வந்து பூஸ்ட்டோட ஆட விட அப்பீலிங்கா இருக்கு. இல்லன்னா அதில ஏதாவது ஒண்ணு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கு. மேபி காஸ்ட் கம்மியா இருக்கு. இல்லன்னா அதில ஏதோ ஒண்ணு ஃப்ரீயா தராங்க. அப்போ அந்த ஆட பார்த்துட்டு நம்ம அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போ, இந்த பூஸ்ட் பக்கத்தில அந்த போர்ன்விட்டா இருக்கும்போ, நம்ம அத பிக் பண்ண சான்சஸ் அதிகம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மைண்ட்ல இப்படி ஒரு பிராண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயாச்சு. ஸோ நீங்க ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க. நீங்க கரெக்ட்டா பிராண்டிங் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்க மார்க்கெட்டிங் பண்ணா தான் அது உங்க ஆடியன்ஸ ரீச் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்டிங் பத்தி நான் கண்டிப்பா இன்னொரு வீடியோ பண்ணி மார்க்கெட்டிங்னா அதில நெறைய டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்கு. ஒவ்வொன்னும் நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டிங் பத்தி நம்ம பேசினனால ஒரு சின்ன விஷயத்த அப்படி டச் பண்ணி போலான்னு தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா, பவர் ஆஃப் எ சிம்பிள் ஐடியா. நெறைய பேர் என்ன யோசிக்காங்கன்னா, மார்க்கெட்டிங்னாலே நம்ம ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மனி ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம அட்வர்டைசிங்க்கு நெறைய ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா தான் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். நம்ம ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அப்படி கிடையாது. ஒரு சின்ன ஐடியா, ஒரு சின்ன ஸ்பார்க், ஒரு சின்ன ரீல் நம்ம பண்ணது கூட ஒரு 1,000,000 பீப்பிள போய் ரீச் பண்ண முடியும். 1,000,000 நான் எக்ஸாம்பிள் சொல்லி 10,000,000 பீப்பிள கூட ரீச் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு இப்போ. இப்போ நான் வந்து இந்த வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து எப்படி போகுது, இந்த சேனல் என்ன ஆகப்போகுது எனக்கு தெரியாது. பட் நம்ம அத ட்ரை பண்ணா தான் நமக்கு அதுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னே தெரியும். இப்ப நீங்க ஒரு பிராண்டா இருக்கும்போ, நீங்க வந்து ஓப்பனா இருக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங்க்கு ஸ்பெண்ட் பண்ண அவ்வளோ அமௌண்ட் கையில இல்லன்னா, நம்ம ரெடியா இருக்கலாம். நம்ம யூனிக்கான வீடியோஸ் பண்ணணும், பிரெயின் ஸ்டார்ம் பண்ணணும். வேற பிராண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கணும். அவங்களுக்கு எந்த மாரி ரீச் இருக்குன்னு பார்க்கணும். அவங்க எந்த மாரி மார்க்கெட்டிங் பண்ணாங்க. மெயினா நீங்க ஸ்டார்ட் அப்ஸ் நெறைய பார்த்தா, அவங்க வந்து இந்த மாரி கிரியேட்டிவா தான் ஆட் ஜெனரேட் பண்ண பார்த்துட்டு இருப்பாங்க. கையில அவ்வளோ ஃபண்டிங் இருக்காது அவங்களுக்கு பெருசா ஆட் பண்ணி இப்ப அப்ப அதெல்லாம் பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆயி நம்மளாலயும் சக்சஸ்ஃபுல்லான ஆட் கேம்பெயின்ஸ் வந்து பண்ண முடியும். லோ பட்ஜெட்ல, மினிமம் பட்ஜெட்ல, பட்ஜெட்டே இல்லாம கூட பண்ண முடியும். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா, பிராண்ட் கல்ச்சர் இன் இந்தியா. இந்தியன் பிராண்ட்ஸ் வர்சஸ் ஃபாரின் பிராண்ட்ஸ். இதில் ஒரு ஸ்டோரியை நம்ம கனெக்ட் பண்ணோம்னா, ஃபாரின் பிராண்ட்ஸ் எல்லாமே நெறைய பிராண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா, நம்ம நெறைய
ஃபாரின் பிராண்ட்ஸ் கூட தான் பேசிக்கலி கனெக்டடா இருப்பேன் இந்தியன் பிராண்ட்ஸை விட. ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்க பிராண்டிங் எல்லாம் கரெக்ட்டா இருக்கும். அவங்க அந்த டார்கெட் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணியது, அவங்க வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இது எல்லாமே சீம்லெஸ்ஸா இருக்கும். அதே இது இந்தியன் பிராண்ட்ஸ் எல்லாமே நம்பர்ஸ் ஃபோக்கஸ்டா, பிசினஸ் ஃபோக்கஸ்டா தான் இருக்கும். அவங்களுக்கு இந்த ஹிஸ்டரி, இந்த ஸ்டோரி டெல்லிங் எல்லாம் பெருசா இருக்காது. இந்த பிராண்டிங் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தா, எனக்கு சைல்ட்ஹுட் டேஸை ஞாபகப்படுத்தினாலே எனக்கு வந்து சீட்டோஸ் வந்து ஞாபகம் வரும். ஸோ சீட்டோஸ் வந்து என்னன்னா, நான் ஒவ்வொரு சண்டேக்காக வெயிட் பண்ணியிருப்பேன். ஏன்னா சண்டே எனக்கு வீட்டிலேருந்து சீட்டோஸ் வாங்கி தருவாங்க. எனக்கு இப்போ இமேஜின் பண்ணாலும் அந்த கடையில் அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ கவர் சீட்டோஸ் வந்து தொங்கியது ஞாபகம் இருக்குது. அவ்வளோ ஃப்ளேவர்ஸில் மெயினாக ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு அந்த ஃப்ரீ பீஸ் இருக்குது. ஃப்ரீ பீஸ் வந்து போக்கிமான் ஃப்ரீ பீஸ், பீப்ளேட் ஃப்ரீ பீஸ். அந்த ஒரு நீங்கள் ஒரு யங் ஆடியன்ஸாக இருக்கும்போது அது உங்களை எக்ஸைட் பண்ணும். அந்த சண்டேக்காக வேண்டி நம்ம வெயிட் பண்ணுவோம். அந்த பேக் ஆஃப் சீட்டோஸுக்கு வெயிட் பண்ணுவோம். அந்த ஃப்ரீ பீக்கு வேண்டி வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த கியூரியாசிட்டி, இந்த ஒரு எமோஷன், இந்த ஒரு கனெக்டிவிட்டியை தான் நிறைய இந்தியன் பிராண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணி. ஸோ இந்த வீடியோவில் உள்ள டேக் அவேஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். பிராண்டிங், மார்க்கெட்டிங் ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். பிராண்டிங் வந்து நமக்கு அந்த ஆடியன்ஸு கூட உள்ள அந்த கனெக்ஷனை கொடுக்கும். மார்க்கெட்டிங் வந்து நமக்கு அந்த ரீச்சை கொடுக்கும். எப்படி அந்த ஆடியன்ஸை ரீச் பண்ணு, மார்க்கெட்டிங் மூலமாக தான் நம்மளால் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியும். நம்ம ஒரு பிராண்ட் ஓனராக இருக்கோம்னா நம்ம வந்து ஆத்தென்டிக்காக இருக்கணும், ட்ரூவாக இருக்கணும், நம்ம வேல்யூஸுக்கு ட்ரூவாக இருக்கணும், ஸ்ட்ராங்கான ப்ராடக்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸ்லோ க்ரோத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, லீனியர் க்ரோத் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் அந்த கோலை வந்து ரீச் பண்ணணும். எப்பவும் மாதிரி தான், நான் வந்து ஒரு ப்ரோ கிடையாது. எனக்கு அப்சர்வேஷன்ஸ், நான் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறது, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் வீடியோஸாக மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். நான் வந்து ஒரு ப்ரோ கிடையாது. ஸோ எனக்கு ஐடியாஸில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். அது என்னவாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டியை நம்ம பில்டு பண்ண முடியும். எனக்கிட்டேருந்து நீங்கள் லேர்ன் பண்ண முடியும், உங்கள்கிட்டேருந்து நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் பை.